தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 13 முதல் 17 வரையில திருவாக்கியங்கள். குறிப்பாக 13வது வாக்கியம் அல்ல 14வது வாக்கியம். பாலை நிலத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். நாம் பார்க்கிறோம் சிலுவை பற்றி உள்ள செய்தி. பாலைவனத்தில் பாம்பு உயர்த்தப்படுகிறது. அந்த பாம்புடைய அர்த்தம், பாம்பு காண்கின்ற சமயத்தில் எல்லாம் மக்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? இதோ எங்களுடைய முன்னோர்கள் கடவுளுக்கு எதிராக மோய்சனுக்கு எதிராக போனார்கள், இந்த பாம்பு வந்து கடித்து எல்லோரையும் கொன்றுவிட்டது. அப்படி என்றால் இந்த பாம்பு பார்க்கிற பொழுதிலும் முன்னோர்கள் செய்கிற தவறுகள் ஞாபகத்துக்கு வரும். அப்படி ஞாபகத்துக்கு வர்ற சமயத்தில் அவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த தவறு செய்ய மாட்டார்கள். அந்த பாம்பு குறித்து காட்டுற சத்தியத்தை அது வெளிப்படுத்துகின்றன. அதே மாதிரி தான் பாடுபடுற சிறுவமானது குறித்து காட்டுற சத்தியம். நான் தொங்க வேண்டிய இடத்தில் தெய்வம் தொங்கிக் கொண்டிருக்கின்றார், நான் நிர்வாணத்தோடு இருக்க வேண்டிய இடத்தில் தெய்வம் நிர்வாணத்தோடு இருக்கின்றார். அப்போ எனக்காக நான் பட வேண்டிய வேதனை தான் தெய்வம் அங்கே பட்டிருக்கின்றார். அப்போ அந்த சொருவம் காண்கின்ற பொழுதெல்லாம், ஆண்டவரே எனக்காக அல்லவா இதை நீ செய்திருக்கின்றாய், நீ என்மேல் எந்த அளவுக்கு அன்பு வைத்திருக்கிறாய் என்பது எனக்கு நான் உணர்கின்றேன். அப்போ அது அன்பின் வெளிப்பாடு தான் ஒழிய, சிலுவையை கண்டால் எனக்கு அன்பு கடந்து வர வேண்டும், தாகம் கடந்து வேண்டும், அந்த சிலுவையை கட்டிப்பிடித்து அரவணைத்து முத்தம் கொடுக்க வேண்டும். இந்த எண்ணம் தான் வரும் ஒழிய பயம் அல்ல. பயம் வருது என்றால் எனக்குள்ளே தீய சக்தி இருக்கிறது, பிசாசு இருக்குன்ற அர்த்தம். காரணம், பிசாசு சிலுவை பக்கத்தில் போகாது. இதை நான் சிலுவை கண்டிடம் பயந்து கொண்டிருக்கிறேன் என்றால் நான் தீமைக்கு அடிமையாக இருக்கின்றேன். அன்பாந்தர்களே, பாலைவனத்தில் எவ்வாறு பாம்பு உயர்த்தப்பட்டதோ அதே போல் சிலுவை உயர்த்தப்படுகின்றது. யாரெல்லாம் அதை உற்று நோக்கிறார்களோ அவர்கள் மீட்பு பெறுகிறார்கள். சிலுவை இல்லை என்றால் கத்தோலிக்கம் இல்லை, சிலுவை இல்லை என்றால் கிறிஸ்தவம் இல்லை, சிலுவை இல்லை என்றால் நீயும் நானும் இல்லை. சிலுவையில் நம்மை விட்டு கொடுப்போம், நம்மை அர்ப்பணிப்போம். அந்த சிலுவை வழியாகவே தெய்வம் நமக்கு மீட்பு தருவார். கண்களை மூடிக்கொள்வோம். நல்லவனாய தெய்வமே, சிலுவையின் அடியிலேயே என்னையும் என் குடும்பத்தையும் நான் ஒப்புக் கொடுக்கின்றேன். என்னையும் என் பணி வாழ்வையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். எங்களை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்துள்ளோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.